வணக்கம் இனிய உறவுகளே. இப்போ பன்னீர் சால்னா வைக்க போகிறோம். அதுக்கு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, பூவு எல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் நல்லா 1.5 வெங்காயம் வெட்டிக்கிட்டேன். அதை போட்டு கிண்ட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் வதங்கிருச்சு. இது கூட பன்னீரை போட்டு இப்படியே கடையில் கட் பண்ண பன்னீர் கிடச்சிச்சு, அதை வாங்கியிருக்கேன். உப்பு போட்டேன். தேவையான அளவு மசால், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த பெரிய தீயில் அது தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் இதில் தேங்காய், கசகசா, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு 5-6 போட்டு நல்லா மையாக அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி வச்ச இந்த இதை இதில் ஊற்றிட வேண்டியதான். இது வந்து ப்ளைன் சால்னாவும் வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன தேவையோ மஷ்ரூம், இது கோழி, மட்டன் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நாங்கள் பன்னீர் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் மல்லிச்செடி போட்டு இறக்கிட வேண்டிதான். இது சால்னா ரெடி. இது வந்து நமக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ வச்சுக்கிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.